ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். எப்போது தெரியுமா? நீ எப்பொழுது கண் கலங்கி, அப்பா எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, நீயே என் வேதனையை தீர்க்க வர வேண்டும் என்று எப்போது கண்ணீர் மல்க என்னிடம் வந்து கேட்டாயோ, அப்போதே நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றேன். தினமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எதனால் இந்த கவலை உன்னை ஆட்கொண்டது என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான தீர்வை தருவதற்காகத்தான் நான் இன்று வந்தேன். உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். தினமும் உன் முகம் வாடி போகின்றது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும். எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, முயற்சியையும் விட்டு விடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு. நல்லதை மட்டுமே நீ பேசு. உன்னிடம் எப்பொழுதும் எதிர்மறை என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து, நல்லதை மட்டுமே பேசி, நல்லதை மட்டுமே பார்க்கும்படி உன்னை நீ அமைத்துக்கொள். எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்குள்ளே இருக்கும் எதிர்மறையை எப்போது நீ ஒழித்து விடுகிறாயோ, அப்போதே நேர்மறை உனக்குள் வந்து புகுந்து நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி தந்து கொண்டே இருக்கும். நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய வீட்டில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா? எப்போது நடக்கும் என்று அச்சப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? எப்போது இதற்கான முயற்சியை நான் செய்ய வேண்டும் என்று கேள்விக்குறியுடனே அமர்ந்திருந்தாய் அல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன். நிச்சயம் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் ஒன்று நடக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதுவே சரியான நேரம். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய். அதை நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன. நீ எத்தனை துன்பங்களை எல்லாம் இதுவரை சந்தித்து இருந்தாயோ, அத்தனைக்கு அத்தனை இவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது. உனக்கு நன்மைகள் மட்டுமே இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. எப்போதும் என் நாமத்தை நீ சொபித்து கொண்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்வில் உள்ள கருமவினை எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. அதை விட்டு விடாதே. என் நாமத்தை நீ தினமும் ஜபித்து கொண்டே இரு. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னை தினமும் இன்முகத்தோடு பேசிக்கொண்டேரு. காலை எழுந்ததும் எனக்கு வந்து முதலில் என்னை பார்த்து பிறகு நீ செல். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். தினமும் என்னை பார்க்க மறவாதே, என்னிடம் பேச மறவாதே. இன்முகத்தோடு பேசு. நான் உன்னிடம் பேச காத்திருக்கின்றேன். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும். உன் நிலை மாறும். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன். கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ, அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன்.
யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே. சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனத்துக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன்? இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே. நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன். எதற்காக பிச்சை எடுக்கிறேன்? என் குழந்தை, உனக்காக. நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக, பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன், திருப்பி தருவேன். என் மீது நம்பிக்கை கொள். காரணமில்லாமல் இது உன் கண்ணில் படாது. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வாறு மாறப்போகின்றது? என்னை காப்பாற்றி விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே பாபா. ஆனால் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தால் எப்படி என்னை காப்பாற்றுவீர்கள்? இப்படியே இது நீண்டு கொண்டு போனால், காலம் தாழ்த்தி கொண்டே போனால் இதன் முடிவுதான் என்ன என்றெல்லாம் என்னை பார்த்து நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் உன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடுவேன். உனக்கு புரியவில்லையா? புரியும்படி விவரமாக சொல்கிறேன். முழுமையாக கேள். முழுமையாக கேட்ட பின் நீயே புரிந்து கொள்வாய் எப்படி காப்பாற்றுவேன் என்று. சொல்கிறேன், கேள். ஒரு மான் மேய்ச்சலுக்காக காட்டிற்கு சென்றது. மாலை நேரமும் நெருங்கிவிட்டது. அந்த காட்டிற்கே ராஜாவான சிங்கம் ஒன்று அங்கு வந்தது. இந்த மானை பார்த்ததும் அதற்கு அடடா என்றது. எப்படியாவது இதை பிடித்து நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மான் மீது பாய்ந்து போக துடித்தது. மான் பயந்து போய் குளத்தின் அருகே சென்றது. அந்த சிங்கமோ குளத்தின் அருகே சென்று நின்றது. சிங்கம் ஒரு அடி முன்னே வரவும் மானோ பயந்து போய் குளத்தில் இறங்கியது. நான் தான் என்ற அகம்பாவம் கொண்ட திமிரான சிங்கம் அந்த மானை எப்படியாவது பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த குளத்தில் இறங்கியது. மானை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில். ஆனால் அந்த குளமோ சேரும் சகதியாக தண்ணீர் கொஞ்சமாக இருந்ததால் அதனுடைய கால் சேற்றில் சிக்கி கொண்டது. அதே போலத்தான் அந்த மானும் சிக்கி கொண்டது. இருவரும் சகதியில் சிக்கி மூழ்கத் தொடங்கினர். சிங்கத்தை பார்த்து மான் கேட்டது, உங்களுக்கு இது தேவையா? நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருந்து என்ன புண்ணியம்? நீயும் என்னுடன் சேர்ந்து சகதியில் மாட்டிக்கொண்டாயே என்று மான் கேட்டது. அதற்கு அந்த அகம்பாவம் கொண்ட சிங்கமும், அதனால் என்ன, நீயும் தான் மாட்டிக்கொண்டாய், இருவரும் சேர்ந்துதான் சாகப் போகிறோம் என்றது. நான் எப்படியும் தப்பித்து விடுவேன், என்னை காப்பாற்ற இறைவன் வருவான் என்று நம்பிக்கையோடு அந்த மான் கூறியது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, மனதளவில் நினைத்து கூட பார்த்ததில்லை. அதனால் நான் கண்டிப்பாக மேலே ஏறி விடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்னை தேடி யாராவது ஒருவர் வருவார், என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மான் சிங்கத்திடம் கூறியது. அதே போன்று கடவுள் அனுப்பி வைத்த ஒரு நபர் அந்த வழியாக வந்தார். சகதியில் சிக்கிக்கொண்ட இரண்டையும் அவர் பார்த்தார். மான் சிறு உருவமாக இருந்ததால் அதை எளிதில் எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கையை பிடித்து மேலே இழுத்து விட்டார். அந்த மானை காப்பாற்றியே விட்டார். மேலே சென்றதும் அந்த மானும் அந்த மனிதரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர்.
இருவருக்கும் சிங்கத்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை. காப்பாற்றினால் தங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் அஞ்சினர். இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. மாறாக கடவுள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தது. அதனால்தான் மான் நினைத்தது, அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளை நினைத்ததும் யாரோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து அவற்றை காப்பாற்றினார். அந்த சிங்கமோ அந்த மானை அடித்து துரத்தியது. கெட்ட எண்ணம் கொண்டது. எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் அவருக்கு துணை இல்லை. சேற்றில் சிக்கி சின்ன பின்னமாகியது. மற்றவருக்கு கெடுதல் நினைத்தால் விரைவில் அழிவது உறுதி. நம்பிக்கையோடு கடவுளிடம் நாம் சரணாகதி அடைந்தால் கடைசி நேரத்தில் கூட நம்மை கடவுள் காப்பாற்றி விடுவார். கர்வத்தோடும் ஆணவத்தோடும் நான் என்ற திமிரோடும் இருப்பவர்கள் ஒரு நாள் அதன் பயனை அடைவார்கள். அதுதான் இந்த கதையில் இருக்கும் சிங்கத்திற்கு நடந்தது. நம்பிக்கையோடு இறைவனை சரணடைந்தால் ஆபத்தை கூட எளிதில் கடந்து வந்து விடலாம். குரு பக்தியோடும் நம்பிக்கையோடும் கடவுளை நாம் சரணடைவோம். அந்த குலம்தான் உலகம். அந்த மான்தான் நாம். அந்த ஒருவர்தான் கடவுள், அதாவது சாய்பாபா குரு. அந்த சிங்கம்தான் நம்மை துரத்த வரும் எதிரி, கெட்ட எண்ணம் கொண்டவர். இப்போது உங்களுக்கு இந்த கதை புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நம்பிக்கை வைத்தால் முழுமையாக வைக்க வேண்டும். நாம் அவரிடம் சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை காப்பார். நம்மை காப்பது அவரது பொறுப்பு. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், உன்னை காப்பது என் பொறுப்பு என்று. கலங்காதே, கடைசி நிமிடத்தில் கூட உனக்கு அதிசயத்தை நடத்துவேன். உன்னை தேடி நானே வருவேன். கடவுள்களிடம் இருக்கும் சக்திக்கு காரணம் பக்தர்களாகிய நம்முடைய பக்தி தான். எல்லாம் முடிந்தது என்று நீ எண்ணும் நிலையில் நான் வருவேன் உன்னை காப்பாற்ற. எல்லாம் நல்லதே நடக்கும். உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா? எந்த நொடியும் அதிசயம் நடக்கலாம். கலங்காதே, நடக்கவே நடக்காது என்று இருந்த உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன். சந்தோஷம், நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன். அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து. அதில் தவறு இல்லை. உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை நீ வீணாக்காதே. உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன்? உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன். உன்னுடைய உண்மையான உழைப்பு, தன்னம்பிக்கை, உண்மை, தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது. உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு. நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய். உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன். அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன். என்னை நம்பு. இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார். நித்தம் நித்தம் எத்தனையோ சொல்லென்னா சோதனைகள். சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள்.
ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன. எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மனநிறைவானதை என்னால் அளிக்க இயலும். நல்லதே செய், நான் இருக்கிறேன் உனக்கு. பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும். அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார். பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும். சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம், ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும். சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும். ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் ஆசியை நாம் பெற முன் வர வேண்டும். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். உன் சாயப்பா உன் அருகில்தான் நிற்கிறேன். எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில். உனக்கு வெற்றி கிட்டும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது. நல்ல அதிர்ஷ்டம் அது. அதை பெற்றுக்கொள்.